ஈரான் எங்களோடு ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்வதற்கு கெஞ்சி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி மீண்டும் இன்றைய நாளுக்குரிய காமெடி செய்தியையும் வெளியிட்டிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய செயல்பாடுகள் உலகம் முழுவதுமே கேலிக்கு உள்ளாகக்கூடிய விதமாக மாறி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை பற்றி பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரான் தென்கொரியாவின் பயணத்தின் போது பேசியிருந்த செய்திகள் மிக முக்கியமானது. அந்த நேரத்தில் அவர் என்ன சொன்னார்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கொஞ்சமா பேசினார்னா புத்திசாலித்தனமா பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, நிறைய பேசுறாரு, இன்னைக்கு ஒன்றை பேசுறாரு, நாளைக்கு ஒன்றை பேசுறாரு, நேற்று ஒன்றை பேசியிருப்பார், அதுக்கு மாற்றமா இன்னைக்கு பேசுவார், இன்னைக்கு பேசுறதுக்கு மாற்றமா நாளைக்கு பேசுவார்னு சொல்லி ரொம்ப கடுமையாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய செயல்பாடுகளை இமானுவேல் மேக்ரான் அவர்கள் பிரான்சினுடைய அதிபர் விமர்சித்திருந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். இதுதான் யதார்த்தமான களநிலை. அந்த அடிப்படையில் அவர் சொல்றாரு, ஈரான் கெஞ்சி கொண்டிருக்கிறது. ஈரான் எங்கேயுமே கெஞ்சல, இஷ்டம்னாவா நஷ்டம்னா போன்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. கெஞ்சிறதா இருந்தா இவ்வளவுக்கும் ஹொர்முஸ் ஓபன் பண்ணப்பட்டிருக்கணும், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் நடைபெற்றிருக்கணும். ஆனால் அப்படி எந்த ஒப்பந்தமும் நடைபெறாத நிலையில தான் வெள்ளை மாளிகையில் பத்திரிகையாளர்களை சந்தித்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதை பேசியிருக்கிறார். மேலதிகமாக அவர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்காவினுடைய படைகள் ஈரானை மீண்டும் தாக்க வேண்டி இருக்கலாம், தெஹ்ரான் ஒரு ஒப்பந்தத்தை அவசரமாக செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். ஒரு உடன்பாடு எட்டப்படாவிட்டால் எதிர்வருகிற நாட்களில் ஒரு புதிய அமெரிக்க தாக்குதல் ஈரான் மீது நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி அவர் எச்சரிக்கை விடுத்திருப்பது மட்டுமல்லாம 2 அல்லது 3 நாட்களுக்குள்ளாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்படலாம். ஒருவேளை வெள்ளி, சனி, ஞாயிறு அல்லது அடுத்த வார ஆரம்பத்தில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்படலாம்ங்கிறாரு. 2 நாள் 3 நாளைக்குள்ள நடத்தப்படலாமா, இல்லைன்னா 2 நாள் 3 நாளைக்குள்ள நடத்தப்படலாம்ங்கிறாரு, இல்லைன்னா வெள்ளி, சனி, ஞாயிறுக்குள்ள நடத்தப்படலாம்ங்கிறாரு, இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் அது ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா அவங்க ஒரு புதிய அணு ஆயுதத்தை தயாரிக்கிற நிலையில் இருக்கிறார்கள், அதை நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியாதுங்கிறாரு. இந்த ஆக்கள் என்ன சொல்றாங்கிறது உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்குமே வேறு விதமான பார்வையை உண்டாக்கும். காரணம் என்னன்னா, 12 நாள் வார் பண்றாங்க, அணு ஆயுதம் இனி தயாரிக்கவே முடியாது, யுரேனியத்தை அழிச்சிட்டோம்னாங்க, பிறகு 40 நாள் யுத்தம் பண்ணாங்க, அணு ஆயுதம் இனி தயாரிக்கவே முடியாது, யுரேனியத்தை அழிச்சிட்டோம்னாங்க, இப்போ உட்கார்ந்துகிட்டு அணு ஆயுதம் தயாரிச்சிருவாங்க அப்படிங்கிறாங்க. எனவே ஈரானுடைய அணு ஆயுத பலத்தை அமெரிக்காவால் இல்லாமல் செய்ய முடியாமல் இருக்கிறது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க செய்திகளை இதனூடாக நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் கத்தர், சவுதி அரேபியா உள்ளிட்ட அரபு நாடுகள் திடீரென வைத்த கோரிக்கை காரணமாகத்தான் ஈரான் மீதான தாக்குதல்களை நிறுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறார். நேற்று ஈரான் மேல அமெரிக்கா அட்டாக் பண்ண இருந்ததாகவும், கடைசி 1 hour இருக்கும்போது சவுதி அரேபியா, கத்தர் உள்ளிட்ட அரபு நாடுகள் நீங்க ஈரான் மேல அட்டாக் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும், அதனால தான் நான் நிறுத்தினேன்